எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்டர் விஷால், சினிமா துறை வந்து மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுத்ததுக்காண்டு மைக்கில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளாக போட்டுட்டாங்க. 30 வருஷம் சினிமாவில் இருந்த விஜய்க்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லைங்கிறது. மிஸ்டர் விஷால் அவர் சினிமா நடிகர் கிடையாது. இன்னும் இஸ் த சிஎம் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? என்னமோ சினிமா நடிச்சிட்டு நினச்சிட்டியா? நீ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நல்ல லக்ஸுரியஸ் காரு எல்லாமே சுற்றிட்டு இருக்கிறீங்க. இன்னமும் எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுங்க, நீங்கள் சினிமாவிலேருந்து தானே போனீங்க, நீங்கள் அந்த துறையை எடுத்துங்கன்னா அது எப்படி இருக்குது? நீ டேரெக்டாக விஜய்கிட்ட தான் பேசுவீங்களா? ஏன் கீழே இருக்க மினிஸ்டர்கிட்ட பேச மாட்டீங்களா? சினிமாவில் இருந்த ஒரே காரணத்துக்காண்டி அவர் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணுன்னு இதாக இருக்குது. இத்தனை வருஷம் அரசியல் சரித்திரத்தில் யாராவது சினிமா எடுத்துருக்குறாங்களா கையில்? எந்த சிஎம் ஆச்சு துறையை? எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பணம் என்றைக்குமே கோடிக்கணக்கில் வந்துகிட்டே இருக்கும். சும்மா பேரை வச்சு கூட நீங்கள் ஒரு 10 கோடி 15 கோடி 20 கோடி வாங்கிட்டு போயிடலாம், கடனை கொடுப்பாங்க. பட் ஏழை மக்களோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்கள பார்க்குறதுக்கு யார் இருக்காங்க? ஸோ அவங்கள தான் நேரடி பார்வையில் வைக்கணுமே தவிர சிஎம்மு பணம் நிறைய கோடிக்கணக்கில் புரண்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் நிறைய தப்புக்கள் அதெல்லாம் வேண்டாம். அது நிறைய இல்லீகல் திங்ஸ்லாம் நடக்குது, அது நமக்கு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு துறையை அவர் வச்சுட்டு மற்ற ஜனங்களெல்லாம் நடுத்தரில் விடுறதா? விஷால், இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி. அவருக்கு தெரியும், அவர் இத்தனை 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆக தெரிஞ்சவருக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? இல்லை கேட்குறேன். இப்போ சீமான் 15 வருஷமாக இருக்கார். இப்போயும் நேற்று மரியாதை நிமித்தமாக போய் வீட்லேயே பார்த்தேன். இது எவ்வளோ கழிவு ஊற்றுனாங்க சீமான் கட்சியில். இன்றைக்கி அவங்க கீழே விழுந்ததுக்கு காரணமே விஜயை திட்டினது தான். அதையும் திருந்தாமல் நேற்று முந்தா நாள் ஏதோ 18ஆம் தேதி வீடியோ போட்டிருக்காங்க திரும்ப. அந்த மேடையிலையும் உட்காந்து விஜய் திட்டிகிட்டு இருக்கார். நீ போன மேடை என்னது? எவ்வளோ ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு மேடை அது. அந்த மேடையிலையும் வந்து விஜய் வந்து திரும்ப தரக்கிறவா தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சீமானோட அந்த ஹெட் வெயிட் என்றைக்கு குறையுதோ அன்றைக்கி தான் அவரால் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வர முடியும். இந்த கட்டுக்கதைகளை அவுத்து கதையாக உருட்டிக்கிட்டு இருக்கிறத, கதையாக உருட்டிக்கிட்டு இருந்து எவனையா ஒருத்தனை பிடிச்சிட்டு திட்டுக்கிட்டு இருக்கிறத. ஏன் டிஎம்கே ஏன் 5 வருஷம் நீங்கள் எதுவுமே சொல்லலை? ஏன்னா நீங்கள் காசு வாங்கிட்டீங்க. எலெக்ஷனில் ஒரு டைம் கூட டிஎம்கே எடுத்து நீங்கள் பேசவே இல்லையே. டோட்டலாக விஜய் பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நல்லதுக்கு இல்லை, இதெல்லாம் பாருங்கள். ஸோ நன்றி மக்களே, தேங்க்யூ.